தேசம் காண்பார். அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகை. என் தாயை பாவத்தில் கர்ப்பம் தெரிந்தால் நான் துர்த்தெழுத்தில் விடுவானேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ அந்த துர்துண்டு அழிக்கிறதுல ஆண்டவன் என்ன பண்ணாரு, இந்த ஓய்வு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அல்ல, அதை இஸ்ரவேலுக்கு மனுஷனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அது இஸ்ரவேலுக்கு அல்ல, அதை மனுஷனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே புதன்கிழமை ஆட்டுக்குட்டியானவர் மரித்தார். அவர் சொன்னபடியே வாரத்தின் கடைசி நாளாகிய 7ஆம் நாளிலே என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார். பூமியின் இருதயத்திலே அவர் 3 நாள் 72 மணி நேரம் அவர் இருந்தார். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். இதை மாற்றினால் நானும் பொய்ய இதை அறிந்து கொள்வீர்களாக. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திலே ஆசாரியன் ஆரோன் ஒரு பொன் கன்றுக்குட்டியை வாழ்வித்து நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை சொன்னான். அதன் மூலமாக அவன் ஜனங்களை நிர்வாணமாக்கி இருந்தான். 3000 பேர் செத்து மடிந்தார்கள். இன்றைக்கும் ஆரோனை போல ஆசாரியத்தில் பெற்றவர்களே, கிறிஸ்துமஸ் என்ற பொன் கன்றுக்குட்டி, நியூ இயர் என்ற பொன் கன்றுக்குட்டி, குட் ஃப்ரைடே என்ற பொன் கன்றுக்குட்டி, ஈஸ்டர் என்ற பொன் கன்றுக்குட்டி, சண்டே வொர்ஷிப் என்ற பொன் கன்றுக்குட்டி செய்து இது கர்த்தருக்கு பண்டிகை, இது கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்லுகிற ஆசாரியர்களே, அதிக ஆக்கினி அருவம் என்று அறிந்து மனம் திரும்புவீர்களாக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்து வரவேற்கின்றேன். வேதாம கேலண்டர் என்ற இந்த அத்தியாயத்திலே நாம் கடந்த 3 பாகங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். அதில் முதலாவது பாகம் என்னவென்றால் நம்ம ஆதாமிலிருந்து ஜலப்பிரளயம் வரதுக்கு எத்தனை ஆண்டு என்று பார்த்தோம். 2வது பாகத்திலே ஜலப்பிரளயம் வந்த நாளிலிருந்து ஆபிரகாம் பிறந்த தேதிகளை பார்த்தோம். அடுத்ததாக ஆபிரகாம் பிறந்த தேதியிலிருந்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து வெளியே கொண்டு வந்தாங்க என்னன்னு பார்த்தாங்க. மொத்தம் நம்ம பார்க்கும்போது 2453 வருடம் ஆகின்றது. அப்ப எப்போ வெளியே வர்றாங்கன்னா 2454வது ஆண்டிலே 1ஆம் மாதம் ஆபிப் மாதத்திலே 14ஆம் தேதி பஸ்மா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு 15ஆம் தேதி அவர்கள் எகிப்துக்கு வெளியே வருகிறார். யாத்திராகவும் பணம் அதிகத்தை நாம் பார்க்கின்றோம். சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க, இந்த பகுதியில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல அந்த மோசே வெளியே கொண்டு வந்து பாத்தீங்கன்னா, வெளியே கொண்டு வந்து அங்க ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்திற்கு நாம் ஒரு கேலண்டரை உருவாக்க போகின்றோம். அது வேதத்தின் அடிப்படையாக. சரிங்களா? அதை நாம் இப்போது பார்க்க போறோம். நாம் மேலோரும் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகம் அதிகாரம் 14 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகம் 14 அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையில் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்தில் புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவில் இருக்கிற சீன் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள். அதாவது எகிப்து வெளியே வந்துட்டாங்க. அப்போ 2ஆம் மாதம் 15ஆம் தேதியில் அவர்கள் அந்த சீன் வனாந்தரத்திலே அவர்கள் இருந்தார்கள். அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேயும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சியை பாத்திரம் அன்னையில் உட்கார்ந்து அப்பத்தை திருத்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவாமல் தாவில்லை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தை அழைத்து வந்தீர்கள் என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அது என்ன சொல்றாங்க, எகிப்து தேசத்துக்கு நான் நல்லா சாப்பிடணும்,
நீங்க இந்த வனாந்தரத்தை கொடுத்து எங்க சாப்பாடு ஒண்ணுமே தரல, போயிட்டு நீங்க சாப்பிடு அப்படின்னு என்ன பண்றாங்க? அவங்க மோசே ஆரோனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கின்றார்கள். நாம் தொடர்ந்து வசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்கள் என்று அவர்களை சோதிப்பார்கள். அப்படி சொல்ற ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன், நான் சொன்னபடி அவர் செய்கிறார்களே நான் சோதித்து பார்ப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். 6ஆம் நாளிலே அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கணும், இரட்டை தனியாக சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவுள் என்றார். அதாவது நமக்குலாம் தெரியும் ஆண்டவர் மன்னா கொடுத்தார் என்று. இந்த மன்னா 6 நாள் அவர் கொடுப்பார், 7ஆம் நாளும் மன்னா கிடைக்காது. அப்ப என்ன பண்ண சொல்றேன்னா, 6ஆம் நாளில் அவர்கள் இரட்டை தனியாக சேர்க்க வேண்டும். மற்ற 6 நாளும் ஒரு ஆத்மாவுக்கு ஒரு ஓமர் அளவு. ஆனால் 6ஆம் நாள் என்ன பண்ணாங்க? 2 ஓமர் அளவு சேர்க்க வேண்டும். இதுக்குன்னா 7ஆம் நாளிலே அவர்களுக்கு அந்த மன்னா கிடைக்காது. அப்ப பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணினதே என்பதை சாயங்காலத்திலே அறிவீர்கள். சரிங்களா? இவங்க அந்த 15 date பேசுகிறாங்க. சாயங்காலம்னா என்னாவது? சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப என்ன சொல்றாங்க? மோசே என்ன சொல்றாங்க? உங்களுக்கு சாயங்காலத்திலே நீங்கள் அதை அறிவீர்கள் என்று மோசே சொல்லுகிறார். அப்படியே பாருங்க, யாத்திராகமம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, சாயங்காலத்தில் காளைகள் விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது, விடிய காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கிய பின் இதோ வனாந்தரத்தின் மீது எங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொழிய தனியால் தரையின் மேல் கிடந்தது. சரிங்களா? ஈவினிங்ல சாயங்காலத்துல காலையில் விழுந்தது, மறுநாள் காலையிலே மன்னா இருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இது என்னது என்று அறியாதிருந்து ஒருவர் பார்த்து இது என்ன என அப்பொழுது மோசே அவர்கள் நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால், அவர்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதை எடுத்து சேர்க்க கடவுள்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஒருத்தருக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சில மீதியாயும் சில கொஞ்சமாக சேர்த்தார்கள். சரிங்களா? அப்படியே என்ன பண்றாங்க? 6 நாள் அவங்க சேர்க்கிறாங்க, 6 நாள் அவங்க எடுத்து சாப்பிடுறாங்க. அப்போ அப்படியே வாசிச்சீங்கன்னா 22ஆம் அதிகாரத்திலே 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் விதமாக இரட்டை தனியாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அந்த முதல் 5 நாள் ஒருத்தருக்கு ஒரு ஓமர் தான் சேர்க்க வேண்டும். ஆனா 6ஆம் நாள் பாருங்க, ஒருத்தருக்கு 2 ஓமர் அளவு ஆண்டவர் எடுத்துட்டு சொல்கின்றார். எதற்கு நாம் பார்க்கலாம். 6ஆம் நாளிலே தலைக்கு 2 ஓமர் வீதமாக இரட்டை தனியாய் ஆகாரம் சேர்த்த. அப்பொழுது சபையின் தலைவர் எல்லோரும் அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவரை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாக இருக்கிறதெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. அப்பொழுது மோசே பாருங்க, அப்பொழுது மோசே சொல்றாரு, அப்பொழுது மோசே அதை இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள். சரிங்களா? 6ஆம் நாள் அவங்க 2 சேர்த்துறாங்க. 7ஆம் நாள் என்ன பண்றாங்க? சொல்றாரு மோசே, இதுதான் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளாக 7ஆம் நாள், இதுல நீங்கள் காணாமல் நீங்கள் சேர்த்து சாப்பிடுன்னு அவர் சொல்லுகிறார். 6 நாளும் அது சேர்ப்பீர்களாக. 7ஆம் நாள் ஓய்வா இருக்கிறது, அதிலே அது உண்டாகிறது என்றான். சரிங்களா? இதுதான் நம்ம கேலண்டருக்கு சரிங்களா பேசிக். இதுதான் ஒரு எபிரேய கேலண்டருக்கு ஒரு பேசிக். இதை வைத்துதான்
கேலண்டரே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் ஆண்டோட வார்த்தை அவ்வளவு ஒரு துல்லியமாக எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம் தேவன் பொய் சொல்வதில்லை. நீங்க வேதத்தை நீங்க தேடி பார்க்கணும். ஒரே ஒரு இடத்துல வச்சு கூட நம்ம ஒரு முடிவு வந்துடக்கூடாது. வேதத்திலே ஆண்டவர் சொல்றார், என் வாக்கியங்களை தேடி வாசியுங்கள், அதிலே நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். வேதம் முழுவதும் நீங்க தேடி பார்க்க வேண்டும். பாருங்க, அப்போ அவங்க 6 நாளும் சேர்த்துட்டாங்க, 7ஆம் நாளும் அதிலே அவர்கள் காணவில்லை. அப்ப மோசே சொல்றாரு, இது கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள், இது வாரத்தின் கடைசி நாளான சனிக்கிழமை இது ஓய்வு. இதில் நீங்கள் அந்த மன்னாவை காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் நேற்று நீங்கள் சேவை புசியுங்கள் என்று சொல்கின்றார். சரிங்களா? இதுதான் பேசிக். இப்ப நாம் பார்க்க போறோம். முதலாவது இதை நாம் அறிந்து கொள்ள முன்பதாக அந்த எபிரேய மாதங்கள் என்னென்னவென்று ஏற்கனவே ஒரு செய்தி நாம் வேண்டி இருக்கிறோம். எபிரேய மாதங்கள் 12 மாதங்கள், அதாவது வேதத்தின் பிரகாரமாக 12 மாதங்கள். முதலாம் மாதத்துக்கு ஆபீப் என்றும், 2வது மாதத்துக்கு தியார், 3வது மாதத்துக்கு சிவான், 4வது 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்படி பார்த்தீங்கன்னா 12வது மாதத்துக்கு வந்து ஆதார் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்தின் பிரகாரமாக. ஏற்கனவே ஒரு செய்தி எடுத்திருக்கிறோம், நீங்கள் போய் பாருங்க. அதாவது வேதத்தின் பிரகாரமாக 12 மாதங்களின் பெயர்கள். அதுல சில மாதங்கள் பேர் இருக்காது, ஒரு 2 மாசத்துக்கு பேர் இருக்காது. அதே விட்டு அப்படின்னு போட்டு போட வேண்டும். வேதத்தில் கொடுக்கப்பட்டால் நாம் உச்சரிக்கலாம், இல்லைன்னா அப்படி சேர்த்து கொள்ளலாம். அப்படி பார்த்தீங்கன்னா முதலாம் மாதமாக ஆபீப் மாதத்திற்கு அது வந்து ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள். அடுத்து 2வது மாதமாகிய தியாருக்கு 29 நாட்கள். அடுத்து 3வது மாதத்துக்கு 30 நாட்கள், 4வது மாதத்துக்கு 21 நாட்கள், 5வது 30, 6வது 20, இப்படி 30, 22 மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். இதுதான் ஆண்டவருடைய வேதாகம மாதங்களின் நாட்கள். ஒரு மாசத்துக்கு இவ்வளவு நாள், கரெக்டா 30, 29, 30 இப்படியே வந்து கொண்டிருக்கும் 12 மாதத்திற்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேதாகம கணக்கின்படி ஒரு வருடத்திற்கு 354 நாட்கள். நம் ஆண்டவர் நாட்கள் வந்து ஒரு வருடத்திற்கு 354 நாட்கள். ஆனா இந்த உலக பிரகாரமா நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தில் சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். அதுவும் கரெக்ட் இல்லை. 365 நாட்கள் இன்னும் பிளஸ் 24 வினாடிகள் அது கூட இருக்குது. 365 நாட்கள் பிளஸ் 24 வினாடிகள். இதுதான் அப்படி நீங்க அப்படி பாத்தீங்கன்னா வேதாகம கேலண்டருக்கும் உலகத்தில் இருக்கிற கேலண்டரோட டிஃபரன்ஸ் வந்து 11 நாட்கள். ஒரு வருஷத்துக்கு 11 நாட்கள் டிஃபரன்ஸ் இருக்கிறது. ஆனா நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொன்னபடி நாம் ஆசரிக்க வேண்டும். நாம் அதை கடைபிடிக்க வேண்டாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்மளை தெரிந்து கொண்டார் அல்லவா? நாமெல்லாம் ஆவியின் படிகள் அல்லவா? ஆவிக்குரிய விசுவாசிகள் அல்லவா? நாம் அவரை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் எபிரேயருடைய 12 மாதங்கள். ஹல்லேலூயா. சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம கேலண்டர் பார்க்கலாம். இது சின்ன ஒரு சாப்டர் நம்ம உங்களுக்கு விவரிக்க ஆசைப்படுகிறேன். அப்படின்னா அப்பதான் நமக்கு புரியும். ஏன்னா கேலண்டர் வந்தாவே பேனா இருக்கணும், பேப்பர் இருக்கணும், கட்டர் இருக்கணும், அதெல்லாம் போடாதான் புரியும். ஹல்லேலூயா. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? 12ஆம் அதிகாரத்திலே 15 அவங்க வந்து முறையிடுறாங்க. அந்த 15th ஈவினிங் அப்படின்னா அது வந்து 16ஆம் தேதி. சரிங்களா? ஏன்னா வசனம் சொல்லுகிறது லேவியராகமம் 23:32 சாயங்காலம் டு சாயங்காலம் ஒரு நாள் என்று நீங்கள் ஓய்வு ஆசைகள். எப்படின்னா சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் ஓய்வு ஆசைகள் ஒரு நாள் சொல்லுங்க. அப்போ சாயங்காலம் தொடங்கினா ஒரு நாள் போய் ஆரம்பம். அது நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஆண்டவர் சொல்லுவார். எல்லாரும் ஒவ்வொரு நாள் படிக்க சொல்லுவார். ஆண்டவர் சாயங்காலமும் விடிய காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று அப்படி ஆண்டவர் சொல்லுவார். சோ அந்த 16ஆம் தேதி, சரிங்களா, 16ஆம் தேதி நாள் துவக்கத்திலே
சாயங்காலத்திலே ஆண்டவர் அங்கே காடை வருவிக்கின்றார். விடிய காலத்திலே என்ன பண்றார்? அவர் மன்னாவை வருவிக்கின்றார். இப்படியே அவர் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி அவர்கள் 21 மொத்தம் எத்தனை ஆச்சு? 6, 16, 17, 18, 19, 20, 21 6 நாள் அவர் மன்னா கொடுத்தார். மறுநாள் ஓய்வு நாள், அதுவே மன்னா இல்லை. சோ 22ஆம் தேதி மன்னா இல்லை. அப்ப 22ஆம் தேதி அது ஓய்வு நாள். 22ஆம் தேதி வந்து அது ஓய்வு நாள், வாரத்தின் கடைசி நாளாகிய ஓய்வு நாள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை வைத்து நாம் கேலண்டர் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கின்றேன். இப்போது நாம் அந்த கேலண்டரை பார்ப்போம்.